Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 11th and 12th January 2022. The first article related to the blackback. So, blackback deer, the population of blackback or Indian antelope so இதோட population, there is a study conducted by IASC, Indian Institute of Science. ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ பிளாக்பக் வந்து ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பாதிப்பு, ஹியூமன் இன்வால்மெண்ட் இல்லைன்னா ஹியூமன்ஸோட டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு தி ஹேபிடேஷன்ஸ் இல்லைன்னா அதோட கிராஸ்லேண்ட். ஸோ இட்ஸ் அ கிராஸ்லேண்ட் ecosystemோட epitome of grassland ecosystem. It's a good example for it. So grassland threatening ஆகுது, ஹியூமன்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் ஆன் த ஹேபிடேட், ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் நடக்குது. இருந்தாலுமே அதோட பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இந்த ரிப்போர்ட் சொல்லுது, இந்த ஸ்டடி. அண்ட் தென் தே ஹவ் டோல்ட் பிளாக்பக் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிலேட்டட் டு தி ஸோ அதோட பாப்புலேஷன் அதிகமாகிறது காரணம் அடாப்டிவாக மாறிடுச்சு ஹியூமன் டிஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக. That's the reason. So it can survive in any possible ecosystems. That's a main thing about the study. And important you can see in the image, இதான் blackback அப்படின்றது. So that's all. So in this UPSC point of view, what do people have to study about the blackback? இதோட ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ், அப்புறம் இட்ஸ் அ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் சேர்ந்தது. அப்புறம் இதோட ஒரிஜின் எந்த கண்ட்ரிஸ்லாம்னா இந்தியா அண்ட் நேபாள். ஸோ இதோட பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸ். அண்ட் தென் இட்ஸ் அ ஸ்டேட் அனிமல் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். அதோட பாப்புலேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஏதாவது பாப்புலேஷன், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆஸ் வெல், ஹரியானா, ஆந்திர பிரதேஷ் வரும். அப்புறம் யூ ஹேவிங் மத்திய பிரதேஷ், பாப்புலேஷன் இன் மத்திய பிரதேஷ் ஆல்சோ. அண்ட் தமிழ்நாட்டில் பாயிண்ட் ஆஃப் கேலிமரில் இட் இஸ் அ ப்ரொடெக்டட். ஸோ பாயிண்ட் ஆஃப் கேலிமர், இட்ஸ் அ ப்ரொடெக்டட் அனிமல் இன் தட் ஏரியா. கன்சர்வேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ பிளாக்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்திய அளவில் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அதோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸ்டேட் அனிமல் இன் 3 states, தட் இஸ் பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் அண்டர் IUCN இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. ஸோ இட் இஸ் நாட் அ த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ். Wildlife Protection Act Schedule 1 category, so it is protected under Schedule 1 status. And the sites, that is Convention of Convention of International Trade, so to ban the international trade on endangered species. So it is Appendix 3 category, so it's not that much concerned in the world as well as in இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கெடியூல் 1ல் இருக்குது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். அதில் மட்டும்தான் ரொம்ப ப்ரொடெக்டட் அனிமலாக இருக்குது. மற்றபடி இட்ஸ் அ நார்மல் ஸ்பீஷீஸாக தான் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது த்ரெட்னிங். இதோட த்ரெட்னிங்கான ரீசன் ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அது வாழக்கூடிய பகுதிகள் வந்து பாப்புலேஷன்ஸ், ஹியூமன் பாப்புலேஷன் ஆக்கிரமிக்கிறது, ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். Then you can take grassland ecosystem. Grasslands ecosystem வந்து அஃபெக்ட் ஆகிறது. அப்புறம் டீஃபாரஸ்ட்ரேஷன், அது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். அப்புறம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அப்புறம் மைனிங்,
இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஆல்சோ a ரீசன். அப்புறம் இல்லீகல் ஹண்டிங். ஸோ இதில் நமக்கு சல்மான் கான் வந்து இந்த கேஸில் தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஸோ he was charged by killing of a blackback. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இல்லீகல் ஹண்டிங் வந்து அதிகம் இந்த ஏரியாஸில். இதோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. ஸோ ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஸ்கெடியூல் 1ல் மட்டும்தான் இட் இஸ் ப்ரொடெக்டட், ஹைலி ப்ரொடெக்டட். ஐயூசிஎன்ல இருக்கட்டும், சைட்ஸில் இருக்கட்டும், இட்ஸ் அ லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ பிளாக்பக் ஒய் இட் வாஸ் இன் நியூஸ். இந்த ஸ்டடி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். எந்த கண்ட்ரீஸில் இதோட பாப்புலேஷன் இருக்குன்னா இந்தியா அண்ட் நேபாள். அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கலிமர் இன் தமிழ்நாடு ஆல்சோ. தமிழ்நாட்டில் ஆனால் அவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் இன் திஸ். ஸ்டேட் அனிமல் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, சதர்ன் இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ். ஸோ இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ், தட் இஸ் ஐயூசிஎன் லீஸ்ட் கன்சர்ன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1 அண்ட் தென் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 3. தென் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ரீசன் அப்படின்றத உங்களுக்கு சொன்னேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The next article related to the ODS, that is ocean. Ozone layer வந்து so the ozone hole அது வந்து ரெக்டிஃபை ஆகிட்டு இருக்கு. ஸோ 2026 2066 the hole வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும் அப்படின்றது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ், லாட் ஆஃப் கன்சர்வேஷன் எஃபோர்ட் டேக்கன் பை அஸ். இது ஓசோன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் conducted by United Nations. ஸோ அந்த ஸ்டடி தான் அது சொல்லுது. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் இன்க்ரீசிங். ஸோ ஓசோன் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டதுனால, கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ் ப்ராப்பராக நம்ம பண்ணதுனால, ஸோ இட் வாஸ் இன் அ குட் கண்டிஷன் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஹவு ஓஷானிக் லேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வி ஹேவிங் எர்த், அதுக்கு மேலே திஸ் இஸ் எர்த்துன்னு வச்சுக்கோங்க. எர்த்தோட டாப் லேயர் தட் இஸ் 15 kilometers, you having 15 to 18 kilometers troposphere, and you having tropopause. So idoda சேர்த்து you having, there is a layer called as stratosphere. So in the stratosphere area la you having the ozone layer. Ozone na O3 molecules. O3 மாலிகூல்ஸ் தான் ஓசோன் லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட ஹெல்ப் என்ன அப்படின்னா யூவி ரேடியேஷன்ஸ், யூவிபி, யூவிசி ரேடியேஷன்ஸ், அப்புறம் ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், இதை வந்து பூமியில் வர்றதை தடுக்குது. இந்த O3 அப்புறம் O2 இஸ் ஹெல்பிங் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் திஸ் அண்ட் ஸோ இது வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், யூவி ரேடியேஷன், யூவியில் பி அண்ட் சி. யூவிபி வந்து கேன்சர் ப்ரொடியூசிங் ரேஸ், ஸோ கேன்சர், ஸ்கின் கேன்சர்ஸ். அப்புறம் ஐஆர் ரேடியேஷன்ஸ் வந்து ஐ ப்ராப்ளமை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ். அப்புறம் பிளான்ட் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும், மெரைன் ஈகோசிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும், ஜியோ கெமிக்கல், பிளான்ட் மெட்டபாலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இது எதனால், இது இயற்கையாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய லேயர். ஸோ தெர் இஸ் அ O3 வந்து ஃபார்ம் ஆகும் நேச்சுரலாகவே பை ஃபியூஷன் ஆஃப் திஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோகார்பன், அப்புறம் CFC, குளோரின் கேஸஸ், குளோரோஃப்ளோரோகார்பன் ஏஜென்ட்ஸ், அது மாதிரி கார்பன் டெட்ரோக்ளோரைட், புரோமீன், குளோரோஃபார்ம், இது எல்லாமே மெத்தில் குளோரோஃபார்ம், இது எல்லாமே வந்து குளோரின் கேஸஸ். The chlorine gases will react with this O3 and then O2 plus O அது கன்வெர்ட் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா O3 மாலிகூல்ஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. தென் ஆட்டோமேட்டிக்லி யூவி ரேடியேஷன்ஸ், இந்த O3 மாலிகூல்ஸ் தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அப்போது இது பிரேக் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்லி O3 இந்த இடத்துல டிப்ளீட் ஆயிரும். இந்த இடத்துல டிப்ளீட் ஆகுது அப்படின்னா ஈஸிலி இட் கேன் இன்ஃபில்ட்ரேட் இன்சைட், அப்போ இட் வில் அஃபெக்ட். ஸோ அது நம்ம ஆர்டிக் ஏரியாவுக்கு மேலே ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஹோல் அப்படின்னா இந்த ஏரியாவில் O3 கேஸஸ் வந்து டிப்ளீட் ஆயிரும்.
by the chemical reaction. Chlorine gases will react. So இதான் ப்ராப்ளம். ஸோ இதை தடுக்கிறதுக்காக 1985 we had, so இது ரொம்ப important for your examination. 1985 we started a convention called as Vienna Convention. 1985 we started it. அதுக்கு பிறகு it was accepted, 191 countries is a part, it's a legally binding agreement. அதுக்கு பிறகு 1987 we created a protocol from this convention. அந்த protocol பேரு Montreal Protocol. Montreal Protocol. It happened in Canada. Montreal place, that's why it is called as Montreal Protocol. The Montreal Protocol, what we decided to eliminate this chlorofluorocarbon gases, chlorine gases related substances, that is ozone depleting substance nu per. ODS material eliminate பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா HFC gases. ஸோ இதை இனிஷியேட் பண்ணலாம், இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்ததுக்கு பேர் தான் Montreal Protocol. ஸோ ஆல்டர்னேட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது, ரீப்ளேசிங் வித் அன்றைக்கி நம்ம ரெஃப்ரிஜரேஷன்ஸ், கூலன்ஸில் எல்லாமே இது பயன்படுத்தினோம். கூலன்ஸ், ஃபோமிங் ஏஜென்ட்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், பெஸ்டிசைட்ஸ், ஏரோசோல்ஸ், ப்ரொப்பலன்ஸ், இதில் எல்லாமே குளோரின் கேஸஸ் பயன்படுத்துகிறோம். அது ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வி ஃபைண்ட் அவுட் திஸ் HFC கேஸ், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் தென் லைக் நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த HFC கேஸஸ் இஸ் அ global warming potential is very high in this HFC gases. Global warming potential அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் global warming potential of carbon dioxide, warming caused by greenhouse gases. So no need to mug up this formula. Warming, so உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், warming caused by greenhouse gases divided by, so people can see here, divided by the potential, இல்லைனா warming caused by carbon dioxide. இதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இப்போ HFC கேஸஸோட வார்மிங் HCFC கேஸஸ் போட்டிங்க அப்படின்னா, டிவைடட் பை இது போட்டிங்க அப்படின்னா, யூ வில் கெட் தி கார்பன் டை ஆக்சைடை விட எத்தனை மடங்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கக்கூடிய இந்த கேஸஸ், தட் இஸ் HCFC கேஸோட வார்மிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1700 times, that is 100 இயருக்கு 100 இயர் டைமுக்கு கால்குலேட் பண்ணும்போது 1700 times ஹையர் தேன் தி கார்பன் டை ஆக்சைடு லெவல். அது 10 இயருக்கு போட்டிங்கன்னா 17,000 வரும். இது HFC கேஸஸ், HFC கேஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் 1300 to 1480. ஸோ இந்த அளவு 100 இயர்ஸுக்கு நான் சொல்கிறது, இட்ஸ் நாட் அ ஃபார் சிங்கிள் இயர் ஆர் 10 இயர். 100 இயர்ஸுக்கு இந்த அளவுக்கு அதோட குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இஸ் கம்பேரிங் டு கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் வெரி ஹை. அப்போது கார்பன் டை ஆக்சைடோட இது ஓசோன் டிப்ளீட்டிங் கேஸ் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குளோரின் கேஸ் கிடையாது டு டிப்ளீட் தி ஓசோன், பட் இட்ஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். அப்போ இதுவும் நம்ம இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தியிருக்கோம், ரெஃப்ரிஜரேட்டர்ஸில், கூலன்ஸில் எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் நமக்கு டேஞ்சரஸாக அப்படின்றது, குளோபல் வார்மிங் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுனால இதை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி அமெண்டட் திஸ் ப்ரோட்டோகால் இன் 2016. அந்த அமெண்ட்மெண்ட் பேர் கிகாலி அமெண்ட்மெண்ட். ஸோ கிகாலி இஸ் அ பிளேஸ் இன் ரவாண்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அந்த மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்கில் தே டிசைடட் டு ஃபேஸ் அவுட் தி HFC கேஸஸ். ஸோ இந்த HFC கேஸஸை ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு தே மேட் இட் திஸ் கிகாலி அமெண்ட்மெண்ட். அப்போது இந்த கேஸஸை ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் 2019 இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இந்தியா உட்பட நாடுகள், ஸோ வி ஜாயின்ட் இட் இன் 1991. அப்புறம் வி அக்செப்டட் இட், ராட்டிஃபைட் இட் இஸ் 1992. அதுக்கப்புறம் இதையும் நம்ம இப்போ ராட்டிஃபை பண்ணியாச்சு. 2021 வி ராட்டிஃபைட் இட். ஸோ வி ஆர் ஆல்சோ இன் திஸ் பார்ட். கிகாலி அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபேஸிங் அவுட் தி HFC கேஸஸ்.
இதையும் வந்து நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 3 ஃபேஸஸில் அதை ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. 3 phases were given. Phase 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் USA, ஜப்பான், அப்புறம் யூரோப்பியன் யூனியன், வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். 2ல டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் சைனா, அப்புறம் அதர் கண்ட்ரி, நாட் இந்தியா, சைனா வரும், சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே. இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட இட்ஸ் நாட் அ புவர் ஸ்டேட்டஸில் கிடையாது. ஸோ வி கேன் காம்படேட் வித் சைனா, பட் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வி ஆர் வெரி பேட். தட்ஸ் அ ரீசன் நம்ம ஒரு ஏரியா ஃபேஸ் அவுட் பண்ண முடியாது. அதனால் வி ஹாவ் கிவன் தேர்ட் டெவலப்பிங் ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு தேர்ட் கேட்டகரியில் கொடுத்தாங்க. இந்தியா, ஈரான், ஸோ எக்ஸெட்ரா கண்ட்ரிஸ். ஸோ இந்த 3 கேட்டகரிலையும் இவங்களுக்கு வந்து பேஸ் இயர் அப்படின்னா இதை ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கான பேஸ் இயர் வந்து 2011-12 கேட்டகரி. ஸோ 2011-13 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அவுட் பண்ணுறது 0 எலிமினேஷன் 2019. அட்லீஸ்ட் 85% அவங்க வந்து ஃபேஸ் அவுட் பண்ணணும் பை 2036. ஸோ 2019லேருந்து அவங்க எலிமினேஷன் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் அவுட் பண்ணுறது வந்து 2036. இந்தியா, சைனா போன்ற கண்ட்ரீஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2020. இது பேஸ் இயர். 2022 கேட்டகரி. அதில் ஃபேஸ் அவுட் பண்ணக்கூடிய இயர் வந்து 2024ல் தே நீட் டு ஸ்டார்ட். அதை எண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து 2045. 80% they need to eliminate. இந்தியா போன்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து சேம் 2 வருஷம் தான் நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 2024-26. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து 2028. 85% we need to eliminate by 2047. ஸோ இதில் 2 வருஷம் தான் நமக்கு டைமு. மற்றபடி இம்ப்ளிமெண்டேஷனில் கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம். ஸோ இதான் கிகாலி அமெண்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் அ மேண்டேட்ரி. கண்டிப்பாக அதை லைக் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் திஸ். ஸோ இட்ஸ் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். ஸோ ஓசோனுக்கு வந்து டைம் இல்லை, இல்லைனா இந்த கேஸஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எப்படி இது டிப்ளீட் ஆகுது அப்படின்றது. பட் கரண்ட் அஃபேர்ஸ் ஐ கான்ட் டூ இட். பட் இன் கிளாஸஸ் வி வில் சி. என்வாயர்மெண்ட் கிளாஸஸில் வி வில் சி. இதில் இந்த conventions ரொம்ப important for your examinations. The phase out methodology ரொம்ப important. So that's all about this article. The next article related to the Defense Acquisition Council. Defense Acquisition Council recent Helena, that is helicopter NAG. Helena அப்படின்னு பேரு. ஸோ அதுவும் வாங்குறதுக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை, அப்புறம் that is a BASOD, that is very short range defense system. ஸோ அதை வாங்குறதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏசி அப்படின்றது இட்ஸ் அ டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன் கவுன்சில். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டை இண்டிஜினியஸாக யூஸ் பண்ணக்கூடிய இல்லைன்னா வெளியிலேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சில் தான் இது. இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் த ரெக்கமெண்டேஷன் பை 2001 ஆஃப்டர் தி கார்கில் ரிவ்யூ கமிட்டி குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரிவ்யூ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் இது உருவாக்கப்பட்டது. 2001 பை த ரெக்கமெண்டேஷன் இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ இட் வாஸ் சேர்ட் பை டிஃபென்ஸ் மினிஸ்டர். இஸ் த சேர் பர்சன் ஆஃப் திஸ் குரூப். அப்புறம் இதில் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா சிடிஎஸ், தட் இஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். தென் எல்லா ஆர்மி சீஃப்ஸும் இதில் இருப்பாங்க. ஸோ எல்லா சீஃப்ஸும் இருப்பாங்க, நாட் ஆர்மி. தட் இஸ் நேவல், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ். இவங்க 3 பேர் இதில் கலந்துப்பாங்க. ஸோ இவங்க தான் டிசிஷன் எடுக்கிறது. ஸோ ஸ்பீடியாக ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸை பண்ணுறதுக்கு இது இப்போ நடந்திருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வி ஆர் கோயிங் ஃபார் மோர் தேன்
இண்டிஜினைசேஷன் ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். ஸோ ஹெலிநாக் இது இந்தியாவில் உருவாக்குறது, அப்புறம் பிரம்மோஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் ரஷ்யா வி ஆர் டூயிங், அது மாதிரி வெரி ஷார்ட் ரேஞ்சும் இண்டிஜினியஸ்லி வி ஆர் மேக்கிங் இட். இதில் ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வர்றதுக்கு வி ஆர் ட்ரையிங், வி ஆர் டூயிங் மோர் அண்ட் மோர் ஃபார் த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எடுத்திங்கன்னா டிஆர்டிஓ, ஏர்கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுற ஹெச்ஏஎல். ஸோ இவங்க வந்து அப்ரூவல் பண்ணால் ப்ரைவேட், இல்லைன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கேன் டூ இட். ப்ரைவேட்டும் பண்ணலாம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ப்ரைவேட்டில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அவங்க டிசைன் த டிசைக்னேஷன் இதை அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ரிசர்ச் விங், தட் இஸ் டிஆர்டிஓ. ஏர்கிராஃப்ட் கேட்டகரியில் ஹெச்ஏஎல் கேன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் டு டூ திஸ் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே நம்ம வெளியிலேருந்து பர்ச்சேஸே பண்ண முடியாது. தெர் இஸ் அ நெகட்டிவ் லிஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 50% மேலே இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் பண்ணணும் அப்படின்ற ரெசல்யூஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த கவுன்சில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாகை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஹெலி நாக், ஃபயர் அண்ட் ஃபர்கெட், ஒரு வாட்டி லான்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு டார்கெட்டை கரெக்டாக அட்டாக் பண்ணோம். இது ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடியது நாக் மிசைல். அப்புறம் பிரம்மோஸ்ன்றது இட்ஸ் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய மிசைல் ப்ரொடக்ஷன். இதை நம்ம அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது. இட்ஸ் சீஸ் சப்மரைன்லேருந்து ஷிப்ஸ்லேருந்து, நேவல் ஷிப்ஸ்லேருந்து, தட் இஸ் வார் ஷிப்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல் இது. இட்ஸ் அ க்ரூஸ் மிசைல் கேட்டகரி. ரஷ்யாவும் நம்மவும் சேர்ந்து இதை தயாரிக்கிறோம். இண்டிஜினியஸ்லி வி ஆர் மேக்கிங் இட். இந்தியாவில் தான் இதை உருவாக்குறோம். ப்ளஸ் இதோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 150-300 அந்த மாதிரி தான் ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போது வி ஆர் இன்ட்ரடியூசிங் டு 500 கிலோமீட்டர் டு 600 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ரீசன் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜிம் அப்படின்ற குரூப்பிங்கில் நம்ம 2016 ஜாயின் பண்ணோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த குரூப்பிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு தான் இந்த டெக்னாலஜி அண்ட் தென் மிசைல் அக்வஸ்டேஷன் பண்ணுறதுக்கான உரிமை, இல்லைனா வேறு கண்ட்ரிஸுக்கு இதை விற்கிறதுக்கான உரிமையும் இருக்கும். இந்த ரேஞ்ச் அபவ் 150-200 இல்லைனா 300க்கு மேலே இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிசைல்ஸை பண்ணுறதுக்கும் அனுமதி கிடையாது இந்தியாவுக்கு. ஸோ வென் வி ஜாயின்ட் இட் வி காட் த அப்ரூவல் அண்ட் தென் வி ஆர் டூயிங் இட் நோ. ஸோ இது எதுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட வியட்நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸுக்கு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் விஎஸ் ஷார்ட் அப்படின்றது, ஸோ இட்ஸ் அ வெரி ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம். வெரி ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து மேன்பவர்ட் அப்படின்னா, நம்ம வி ஹேவிங் ஆகாஷ் மிசைல், அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் லான்ச் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, சர்ஃபஸ்லேருந்து ஏரில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் அடிக்கிறதுக்காக. ஸோ இது வந்து மேன்பேட் அப்படின்றது ஹியூமன்ஸ் வந்து ஷோல்டர்ஸில் வச்சு தே கேன் அட்டாக். ஸோ அதுவும் வந்து ஏர்கிராஃப்ட் அடிக்கிற ஹெலிகாப்டர்ஸ் ஏர்கிராஃப்ட் அடிக்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் அ வெரி ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம். ரொம்ப கீழே பறக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸை வந்து ஈஸியாக இது மூலமாக தாக்குதல் நடத்த முடியும். ஸோ இதுக்கு மூணுமே அக்வஸ்டேஷன் இண்டிஜினியஸாக பண்ணுற கம்பெனிக்கிட்டேருந்து இதை வாங்குறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். நீங்கள் இதில் டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன் கவுன்சில், அப்புறம் ஹெலிநாக், பிரம்மோஸ், அப்புறம் வெரி ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். The next article related to the merchant discount rate. ஸோ இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் யூபிஐ, தட் இஸ் யூபிஐ பேமெண்ட்டில் நம்ம பண்ணக்கூடியதுக்கு மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு வந்து பேங்க்ஸுக்கு வந்து கிடைக்காது. அதனால் பேங்க்ஸுக்கு வந்து 2600 கோடி வந்து டு ப்ரமோட் திஸ் பேமெண்ட் சிஸ்டம் அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தி எம்டிஆர், மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்ற சிஸ்டம் அப்படின்றது. ஸோ வி யூஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் நம்ம பயன்படுத்துவோம் ஷாப்பிங் எல்லாம் போகும்போது, இல்லைனா அவுட்லெட்டில், பெட்ரோல் பம்ப்ஸ், இந்த மாதிரி இடங்களில் வி யூஸ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போதும் அந்த பேங்க்கில் அவங்க டிரான்சாக்ஷன், அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ், அந்த பேமெண்ட் நெட்வொர்க், இவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ரூபே கார்டு அப்படின்னா முன்னாடி நவ் இட் இஸ் 0.09%. இப்போ இட் இஸ் 0.09 இல்லை 0.9 நினைக்கிறேன். ஸோ நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ இது ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், மற்றபடி இதில் இல்லை. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்து மர்ச்சன்ட் வந்து இப்போ நம்ம பே பண்ண தேவை கிடையாது, கஸ்டமர்ஸ் பே பண்ண தேவை கிடையாது. மர்ச்சன்ட் நீங்கள் இப்போது 2000 rupees ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 0.9% இட் வில் பி பெய்டு ஃபார் தி பேங்க்.
ஸோ பேங்குக்கு வந்து பே பண்ணணும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். அப்போ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ப்ராப்ளம் ஃபார் தி. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அது முன்னாடி 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வேவ் ஆஃப் பண்ணாங்க கவர்மெண்ட். ஜான்லேருந்து இது வந்து ரூபே கார்டு இது எல்லாமே வந்து வேவ் ஆஃப் பண்ணாங்க. அப்புறம் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக ஊக்கப்படுத்தினாங்க. தட் இஸ் இது நெட் பேங்கிங்கும் செய்கிறோம், கிரெடிட் கார்டு, அப்புறம் நெட் பேங்கிங், அப்புறம் டெபிட் கார்டு. ஸோ இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. அப்புறம் 2020 பிறகு வி நோ தட் லாக்டவுன் வந்ததுக்கு பிறகு ஃபுல்லாகவே ஆன்லைன் பேமெண்ட்ஸோட தாக்கம் அதிகமாகிருச்சு. ஸோ இதுக்கு வந்து எம்டிஆர் கிடையாது. ஸோ இது யாரை பாதிக்கும்னா இப்போ பேங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் பேங்க்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இது யாருக்கெல்லாம் இந்த காசை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் அவங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் பேமெண்ட் நெட்வொர்க் ஒவ்வொரு பேங்க்லேருந்தும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை அந்த பேமெண்ட் நெட்வொர்க். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ் வந்து சார்ஜ் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸுக்கு வந்து இதில் ஒரு குறிப்பிட்ட கமிஷன்ஸ் வில் பி லைக் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ இவங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இப்போ. அதனால யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை ஊக்கப்படுத்துறது. ஸோ அதனால பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வாட் த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2600 crore வந்து பேங்க்கு கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்ஸ் இதில் வரக்கூடிய லாஸஸை ப்ராப்ளமை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ எம்டிஆர் அப்படின்னா என்னன்னு ஒரு வாட்டி யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இனிமேல் கேட்பாங்களா அப்படின்றது வி நீட் டு, ஸோ அது சொல்ல முடியாது. ஸோ எனிவே எம்டிஆர் அப்படின்னா மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இது வந்து மர்ச்சன்ட் கிட்டேருந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் கார்டு மூலமாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாக பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜுக்கு பேர் தான் எம்டிஆர் அப்படின்னு பேர். சரியா? ஸோ தேட்ஸ் ஆல். அது இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. The next news related to the global risk report. Global risk report. It was released by இது 2023 கான report. It was released by WEF, that is World Economic Forum. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து மெயின் பேசிஸில் ஒரு 5 கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எக்கனாமிக்கல், அப்புறம் என்வாயர்மெண்டல், அப்புறம் geopolitical, then technology, societal. ஸோ எக்கனாமிக்கல் அப்படின்னா டெப்ட் கிரைசிஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் ரேட்டிங். என்வாயர்மெண்டல் ரேட்டிங் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், டீஃபாரஸ்ட்ரேஷன் எக்ஸெட்ரா. ஜியோபொலிட்டிக்கல் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் ஜியோபொலிட்டிக்கல் டெக்னாலஜிக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். குளோபலைசேஷன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அப்புறம் சைபர் வார்ஃபேர், சைபர் கிரைம்ஸ் எக்ஸெட்ரா. சொசைட்டியில் அப்படின்னா லிவ்லிஹுட் நீட்ஸ் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதன் அடிப்படையில் ரிஸ்க் வந்து மானிட்டர் பண்ணப்படுது ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும். அதில் 2023 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணி அதில் பாலிகிரைசிஸ் அப்படின்றது ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். பாலிகிரைசிஸ் வாஸ் மென்ஷன்ட். பாலிகிரைசிஸ் அப்படின்னா எல்லா ரிஸ்க்குமே, இது என்வாயர்மெண்டல் ரிஸ்க், எக்கனாமிக் ரிஸ்க், ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க், தென் டெக்னாலஜிக்கல் ரிஸ்க், சொசைட்டியல் ரிஸ்க். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஸ்க்குமே வந்து இன்டர்டிபெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டாலுமே இட் வில் அஃபெக்ட் அதர், அது உண்மைதான். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து பாதிக்கப்படுதுன்னா எக்கனாமிக்கல் லெவலில் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும், அண்ட் தென் சொசைட்டியல் லெவலில் அஃபெக்ட் ஆகும், இன்ஃப்ளேஷன்ஸ் வில் பி கிரியேட்டட், and then people will go in poverty. There is a risk because of like interdependence இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். WEF பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது சுவிட்சர்லாந்தில் ஸ்விஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அப்புறம் இதை கிரியேட் பண்ணவரோட நேம். இதில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சுவிட்சர்லாந்தில் தான் இது நடக்கும். நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் லாஸ்ட் இயர் இதில் விர்ச்சுவலாக கலந்துக்கிட்டால் நமக்கு தெரியும். கிளாஸ் ஷ்வாப் அப்படின்றவர் தான் அவரோட நேம், ஃபவுண்டர் ஸ்வாப். ஸோ ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் எனஃப். அப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், அப்புறம் எக்கனாமிக் டிரான்சிஷன் இண்டெக்ஸ், தென் குளோபல் ரிஸ்க் இண்டெக்ஸ், ரிஸ்க் ரிப்போர்ட், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The next article related to the MultiCooperative Societies. Multi-state cooperative
சொசைட்டி. கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்றது சட்டமேற்றக்கூட அதிகாரம் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட் அண்டர் ஸ்கெடியூல் 7. அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2011 கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்படுது பை 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இட் வாஸ் ஆடட் இன் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் சி. நம்ம ரீசெண்டாக அசோசியேஷன் யூனியன் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான அதிகாரம். அண்ட் தென் 43B வாஸ் ஆடட் 2011. ஸ்டேட் ஷால் as the right to promote, state shall promote for the welfare of the people for the cooperative societies வந்து பண்ண முடியும். அது மாதிரி it was added in the part 9B of the constitution, that is பஞ்சாயத் ராஜ் 243 ZT. அது ZT அப்புறம் எக்ஸெட்ரா. ஸோ அது வரைக்கும் some articles will be added. So article was added ZHலேருந்து ZT. இதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ண வேணாம். பட் இந்த ஆர்டிக்கிள் தெரிஞ்சுக்கோங்க, இது தெரிஞ்சுக்கோங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. ZH ZT எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ இது மூணுலேயுமே வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, தட் இஸ் 43Bல ஆட் பண்ணப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதான் அவங்களோட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு தி கோஆபரேட்டிவ். கோஆபரேட்டிவ்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபார்மிங் கோஆபரேட்டிவ், ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்து அவங்களோட நலனுக்காக ஒரு டிராக்டரை வாங்கிட்டு அதை அவங்க ஷேர் பண்ணுறது. இட்ஸ் அ கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் கேட்டகரி. அது மாதிரி சீட்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் வாங்கி விற்கிறது மொத்தமாக. அது மாதிரி மில்க் நமக்கு தெரியும், சொசைட்டிஸ் பால் வாங்குவாங்க, அது வந்து சொசைட்டிஸ். இட் வாஸ் கிரியேட்டட் பை, இதில் யார் ஓனர் அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ்ஸில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ தே வில் பிகம் தி. கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50 lakhக்கு மேலே கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குது. அதில் 29 crore people ஆர் த மெம்பர் ஆஃப் திஸ் குரூப். அப்புறம் இதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வில் பி ஷேர்ட் வித் திஸ் பீப்புள். அப்போ அதுக்கு பேர் தான் கோஆபரேட்டிவ். ஸோ இட்ஸ் அ ஃபார்மிங் கேட்டகரியில் ஃபிஷிங், அது மாதிரி டைரி எக்ஸெட்ரா. அது மாதிரி ஸ்டேட்ஸும் தே கேன் ஹேவ் கோஆபரேட்டிவ்ஸ். நமக்கு கிரெடிட் கோஆபரேட்டிவ் இருக்குது. வாட் வி ஆர் சீயிங் நம்ம அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் தென் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. தட் இஸ் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கும், கேடிசி பேங்க், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கோஆபரேட்டிவ். ஒவ்வொரு கிராமங்களுக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு பேரில் இருக்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அது கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அது மாதிரி மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சுகர் கேனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா, விவசாயிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி மில்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு சீட்ஸ் விற்கிறது. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் ப்ரொடக்ஷன் ஆகுது சுகர் கெயின், ஆனால் இது போகிறது வந்து மகாராஷ்டிரா அப்படின்றப்போ மகாராஷ்டிராவோட கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வில் பி த பார்ட் ஆஃப் கர்நாடகாவில் இருக்கும். அப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் கர்நாடகா தான் அதுக்கு சட்டம் ஏற்ற முடியுமான்னு அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் உருவாகும். அப்போ கிட்டத்தட்ட நிறைய கோஆபரேட்டிவ்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ்ஸ் வந்து கர்நாடகாவில் இருக்குது. 567 கோஆபரேட்டிவ்ஸ் இன் கர்நாடகா சுகர் கேனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் யூபியில் அதே மாதிரி 147. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எம்பியில் கிட்டத்தட்ட 133. இதுக்கு லீகல் பேக்கிங் யார் அப்படின்னா, வி ஹேவிங் மல்டி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2002. இது எதுக்கு உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்டேட் லெவலில் கிரியேட் பண்ணால் அந்த ஸ்டேட் தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கேயும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்கள தான் இருப்பாங்க. ஸோ மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸ் இங்கே ஆரம்பிக்க முடியாது. அப்போ இது மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸ் ஆக்டில் பல ஸ்டேட்ஸில் அவங்க வந்து கோஆபரேட்டிவ்ஸை ரன் பண்ண முடியும். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க 2 ஸ்டேட்டையும் சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஸோ அது அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், லீகல் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டா. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், இதை மேனேஜ் பண்ணுறது சென்ட்ரல் ரெஜிஸ்டார். அது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட். ஆனால் இதில் சட்டம் ஏற்றிருக்காங்க பை ஆர்டிகிள் 249. அதுவும் நமக்கு தெரியும், ஸ்டேட் லிஸ்ட்டில் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸுக்காக தே கேன் மேக் அ லா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இதில் இப்போ அமெண்ட்மெண்ட்டும் மூவ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் பாஸ் ஆகலை. பாஸ் ஆன அப்புறம் தெரிஞ்சால் போதும். இப்போ 3 கோஆபரேட்டிவ் சொசைட்டி, நேஷ்னல் லெவல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி. ஸோ ஐ வில் ஷோ த இமேஜஸ் ஃபார் தட்.
நேற்றுக்கு வந்து கேபினெட்டில் இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட் சொசைட்டி, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஆர்கானிக் சொசைட்டி, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அதில் சீடு அது இதில் போடலை, அது வந்து மொத்தம் 3 வந்து ஆரம்பிக்கிறது அனுமதி கொடுத்தது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ், டுடேஸ் அண்ட் previous days current affairs. Now we will move on to the MCQs. So question number 1, consider the following statements regarding India UK Young Professional Scheme. Statement number 1, the scheme was conceived as a part of an India UK Migration and Mobility MOU. Statement number 2, the scheme will permit degree holding citizens aged between 18 and 30 to live and work in each other's countries for a period of 2 years. Statement number 3, applicants need to have a job in hand when she applies for a visa under the scheme. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 3 only, D, C, 1 and 3 only, D, 1, 2 and 3 only. So நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. So with reference to the overseas citizen of India, consider the following statements. Statement number 1, a foreign national is eligible for registration of OCA if she or he wants Indian citizens or at any time after 15/8/1947, that is 15th August 1947. Statement number 2, minor children of OCA persons are also eligible to become OCA. So இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றது. ஸோ pause your videos and answer it. Then third question, consider the following statements related to landslide. So statement number 1, landslide is a gradual settling or sudden sinking of the earth's surface. Statement number 2, land subsidence is defined as the movement of mass of rock, debris or earth down as a slope. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following statements regarding special drawing rights. So statement number 1, it is an international reserve asset. Statement number 2, it is an potential claim on the freely usable currencies of International Monetary Fund members. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, with reference to the Sprint scheme, consider the following statements. Statement number 1, it is an initiative to promote development of niche defense technologies by domestic companies. Statement number 2, it was launched by Defense Research and Development Organization, DRDO. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Then previous days oda answer. So answer for the previous current affairs MCQ ஓடது 7th 9th அன்னைக்கு நாம் போட்டது கரெக்ட் தானா? சாரி 10th அன்னைக்கு உள்ளது. So question number 1 answer is D, question number 2 answer is A, question number 3 answer is D, question number 4 C, question number 5 A, 1D, 2A, 3D, 4C, 5A. That's all. Then mains answer writing question. Justify the need for FDI for the development of the Indian economy. Suggest remedial steps to be taken for the increasing actual FDI in India. So that's all. Write your answer and send to me. So FDI எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணும், FDI எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலை அதிகப்படுத்துறது. ஸோ வி ஹேவ் ஸ்டடிட் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. ஸோ அதில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஜிடிபி க்ரோத்தில் FDI வந்தால் தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரி லேக்னாஸ் எல்லாமே நம்ம தடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா FDI ஃப்ளோ அதிகமாகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டேபிள் கவர்மெண்ட், இதெல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரைட் யுவர் ஆன்சர் அண்ட் சென்ட் டு மீ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.